வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு கப்பல்ஸ் இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான பேக்ரவுண்ட் இமேஜஸ் மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வந்து கப்புள்ஸுக்கு மேக் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் உங்கள் ஃபோட்டோவுக்கு தவிர மீதி பேலன்ஸ் அந்த ஸ்பேஸ்லாம் இருக்கும் ஃப்ரீயாக. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைடு பண்ணிட்டு ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிளண்டு மாதிரி ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படி இல்லைனா மல்டிபிள் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மலே கொடுத்துட்டு இந்த ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி 50க்கு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் சைஸாக இருக்கிற ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் மேலே கரெக்டாக வந்து நீங்கள் டச் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டெப் மேலே கரெக்டாக இருக்கணும். ஸோ அது தேவை அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவுமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பிளண்ட் இமேஜை அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஷேடோ மாதிரி ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இந்த ஷேடோவை இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோஸில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எமோஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் ஆட் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எமோஜி கொடுத்துருப்பேன். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் இருக்கும், அதில் நம்ம நேமை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேறு ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்னாப்சீட்டில் வந்துட்டு எப்படி கலர் கரெக்ஷன் அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இதுவரை இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கடைசியாக இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு செட்டிங்கும் நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களோட ஃபோட்டோவுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. இப்போ அதில் கொடுத்துட்டிங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து ஏதாவது பிரைட்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கரெக்டாக ஃபேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஷார்ப் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் இப்போ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வேணுமோ அதை பார்த்து கொடுத்துட்டு அதையும் டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு பிரைட்டாக கலரோடு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யார்
யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா கேலரியில் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.